சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்டெல், ஜியோ, வோடோஃபோன், பிஎஸ்என்எல் சிம்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 2025ஆம் ஆண்டிற்கான ஜாக்பாட் அறிவிப்பு தான் வெளியாகிருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தோன்னா ஏர்டெல் சிம்க்கு தனியாக ஒரு முக்கிய அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. இதை அனைத்தை பற்றின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் யாருமே சிம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா மொபைல் ஃபோன் வச்சுருந்தாவே சிம் கார்டு அப்படின்றது ரொம்பவே அவசியமானது. இந்த நிலையில் ஒரு மினிமம் பேலன்ஸ் ஆச்சும் நம்ம ரீசார்ஜ் பண்ணி வச்சுருந்தா தான் நம்மளோட சிம் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு 2-4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஜியோ வராததுக்கு முன்னாடி வெறும் 10 ரூபா 20 ரூபா போட்டாவே நம்மளோட சிம் ஆக்டிவாக தான் இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம கால் பேசிக்கலாம். ஆனால் இப்போது இந்த ஜியோ வந்த பின்னாடி நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துருச்சு. ஸோ இதனால் நிறைய பேர் சிம் கார்டுக்கு ரீசார்ஜே பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90 நாட்களில் சிம் டீஆக்டிவேட் கூட ஆகிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் ரீசார்ஜ் அமௌண்ட் நீங்கள் இவ்வளோ பண்ணாவே போதுமானது அப்படின்னு ஒரு மலிவான திட்டத்தை தான் இப்போ அனைத்து சிம் கார்டுகளும் வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஒரு மாதத்துக்கு வெறும் இவ்வளோ ரீசார்ஜ் பண்ணால் மட்டுமே போதும்பா, உங்களோட சிம் ஆக்டிவாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் காலும் பேசிக்கலாம். அண்ட் எங்கே போயிட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணணும், ஏன்னா ஒரு சில பேர் ஜிபே ஃபோன்பேயில் செக் பண்ணுவாங்க. எல்லாம் 200 250 300 அப்படி தான் இருக்கும் மந்த்லி ரீசார்ஜ் பிளான் எது எடுத்தாலும். ஸோ இதனாலே நிறைய பேர் ரீசார்ஜ் பண்ணுறதில்ல. எங்கே ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்றத ஃபைனலாக சொல்கிறேன். நீங்கள் ஜியோ சிம் வச்சுருக்கீங்க அப்படின்னா மினிமமாக ஒரு மாதத்துக்கு நீங்கள் 189 ரூபா அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. 28 நாட்களுக்கு வரும் அது. ஸோ நீங்கள் அதை ரீசார்ஜ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அன்லிமிட்டடாக கால் பேசிக்கலாம். 300 எஸ்எம்எஸ் வந்து ஃப்ரீ. அதுக்கப்புறம் 2 GB டேட்டா டோட்டலாக 28 டேஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. இந்த 189 ரூபா பிளான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி எதுலேயுமே இருக்காது. நீங்கள் ஜியோ ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக ஈஸியாக உங்களால் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். அதில் மட்டும்தான் இந்த திட்டம் அப்படின்றது இருக்கும். இப்போது நீங்கள் ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 28 டேஸ்க்கு மினிமம் ரீசார்ஜாக 199 ரூபா திட்டம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு 28 டேஸ் வந்து சர்வீஸ் வேலிடிட்டி இருக்கும். 100 எஸ்எம்எஸ்ன்றது கிடைக்கும். மொத்தமாக 2 GB டேட்டான்றது உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்படுது டேட்டா நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அதற்கு தனியாக நீங்கள் டேட்டா கூட போட்டுக்கலாம். இதுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்டெல் ஆப்பை யூஸ் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் பெற முடியும். நார்மலாக யூபிஐ ஆப்ஸில் வந்து இந்த திட்டம் இருக்காது. அண்ட் வோடோஃபோன் ஐடியா இதை யார் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கு 2 பிளான் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து 99 ரூபாது, இன்னொன்று 155 ரூபா திட்டம். 99 ரூபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 நாளைக்கு வரும். அதே 155 ரூபா இருக்கிறது போட்டிங்கன்னா நார்மலாக மந்த்லி பிளான் மாதிரி தான் அது கணக்கு எடுத்துப்பாங்க. பிஎஸ்என்எல் யாரெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ இவங்களுக்கும் 2 திட்டம் கொடுக்குறாங்க. ஒன்று 59, இன்னொன்று 99. இந்த 59 திட்டமானது 7 நாட்கள் வந்து உங்களுக்கு இதோட வேலிடிட்டி கிடைக்கும். அதுவே நீங்கள் 99 ரூபாவது போட்டிங்கன்னா 17 நாட்கள் வந்து உங்களோட பிளான் வேலிடிட்டி அப்படின்றது கிடைக்கும். ஸோ இது அனைத்திற்குமே பார்த்தீங்கன்னா ஜியோ எடுத்துக்கிட்டோம், ஏர்டெல் இல்லைனா வோடோஃபோன், இது எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருக்க எல்லாத்துக்குமே அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால் தான். ஸோ யாரெல்லாம் ரீசார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களோட அம்மா அப்பாவுக்கு பண்ணி விடணும், அவங்க கால் மட்டும்தான் பேசுவாங்க அப்படின்றவங்க இதை யூஸ் பண்ணி ஈஸியாக உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கும் சுமை அப்படின்றது பண சுமை குறையும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஏர்டெல் சிம் யாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ அவங்க ரீசார்ஜ் பண்ணாமல் 90 டேஸ்க்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட சிம் டீஆக்டிவேட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் டீஆக்டிவேட் ஆனதுமே உங்களோட சிம் மொபைல் நம்பரை அந்த நிறுவனம் வேறு ஒருத்தருக்கும் வந்துட்டு இந்த நம்பரை கொடுத்து சேல் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லாமல் இருக்கிறத தவிர்க்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா வெறும் மாதத்துக்கு 20 ரூபா ரீசார்ஜ் பண்ணி உங்களோட சிம்மை ஆக்டிவாக வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாவே போதுமானது. நீங்கள் மந்த்லி பிளான் வேலிடிட்டி எதுவுமே வந்து ரீசார்ஜ் பண்ண தேவையில்ல அப்படின்ற அறிவிப்பை சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் யாராச்சும் வந்து இன்னுமே ரீசார்ஜ் பண்ணாமல் வச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி 20 ரூபா ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க.
இல்லைனா உங்களோட சிம் வந்துட்டு டீஆக்டிவேட் ஆகிடும். கண்டிப்பாக இந்த 2 அறிவிப்புமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி வச்சுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.